இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. காண்கிற கண்கள் என்ற தலைப்பிலே நாம் இந்த வாரத்திலே தியானித்து வருகிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத் என்கிற ராஜாவின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். யோசபாத் கர்த்தரை தேடின ஒரு நல்ல ராஜா. அவருடைய நாட்களிலே அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய கூட்டம், ஏராளமான கூட்டம். ஆனால் இந்த யூதா ஜனங்களோ கொஞ்சம் பேர். அந்த பெரிய கூட்டத்தை இவர்கள் எதிர்க்க முடியாது. எதிர்க்க போகும் பொழுது மனுஷீகமாக பார்த்தால் அவர்கள் தோற்று விடுவார்கள். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு நல்ல காண்கிற கண்கள் இருந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர் ஒரு காரியத்தை செய்தார். யூதாவெங்கும் அவர் உபவாசத்தை கூறிவித்து எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை தேடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்து தருவேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்திரீகளும் புருஷரும் பிள்ளைகளுமாக சேர்ந்து உபவாசம் பண்ணும் பொழுது யோசபாத் ராஜா செய்த ஜெபத்தை தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். ஒரு ஏராளமான கூட்டம் எங்களுக்கு முன்னால் நிற்கிறது ஆண்டவரே, அவர்களோடு போராட எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, இவர்களை எதிர்க்க எங்களால் முடியாது. ஆகவே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம், எங்கள் கண்கள் உண்மையே பார்க்கிறது என்று சொன்னார். அந்த கூட்டத்தை இந்த யோசபாத் ராஜா பார்க்கவில்லை. அந்த கூட்டத்தை அவர் பார்த்தாரானால் ஜெயிக்க முடியாது. அதை தவிர்த்து இன்னொன்றை அவர் பார்க்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆண்டவராலே முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தவராய் கர்த்தரே பார்க்கிறார். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். எசேக்கியா ராஜா செய்த நல்ல காரியம் அதுதான். ஆண்டவரே, உண்மையே நாங்க பார்க்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த உபாசித்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் சாட்சியாக, ஒருவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. கர்த்தரே உங்களுக்காக, நீங்கள் அமைதியாக தரித்து நின்று கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் வழிபடியே அவர்கள் சீஸ்மேட்டு வழியாய் போன பொழுது அவர்கள் பார்த்த பொழுது அந்த ஏராளமான கூட்டம் எல்லாம் செத்து கிடக்கிறது. இவர்கள் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாக கை கலந்து மறித்து போகிறார்கள். பிறகு மீதி இருக்கிறவர்கள் ஒன்றை ஒன்று அடித்து அவர்கள் எல்லாரும் மறித்து போகிறார்கள். இந்த யூதா ஜனங்கள் போனது கொள்ளையை எடுக்க மாத்திரம், கொள்ளையை பங்கிட மாத்திரம் அவர்கள் போனார்கள். போய் கடைசியிலே பெராக்காவிலே போய் அவர்கள் ஆர்ப்பரித்து பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே நாம் அறிகிறது, கஷ்டமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதையே நாம் பார்த்து கொண்டிருந்தோமானால் நாம் சோர்ந்து போவோம். நம்முடைய பலத்தினாலே நாம் மேற்கொண்டு விடலாம். நமக்கு ஞானம் இருக்கிறது, நமக்கு பணம் இருக்கிறது, நல்ல மருத்துவர்கள், மருத்துவமனை இருக்கிறது, நாம் போய் பார்த்து கொள்ளலாம், எப்படியும் சரி பண்ணி விடலாம் என்று நம் மீதும் நமக்கு இருக்கிற நம்முடைய பலத்தின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் நாம் சோர்ந்து போவோம், நாம் தோற்று போகலாம்.
ஆனால் கர்த்தரையே நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு முன்பாக நிற்கிறது, ஆகவே நாங்கள் உண்மையே பார்க்கிறோம், உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை காண்கிற கண்கள் நமக்கு இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதெல்லாம் லகுவாக மாறிவிடும். இந்த யோசபாத் ராஜா செய்தது அதுதான். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டார். இந்த செய்தியை இப்பொழுது கேட்கிற நீங்களும் கூட ஒரு போராட்டத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனையாக ஆரம்பித்தது இன்றைக்கு பெரிதாக அது வளர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சண்டை போட்டுவிட்டு மகள் வீட்டிலே வந்தாள், ஆனால் இப்பொழுது போவதற்கு சாத்தியமே இல்லை, அது ஒரு பிரிவினை போல விவாகரத்திற்கு போகிற அளவிற்கு அது பெரிதாகி போய் கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அற்பமான ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிதாக ஆகிவிட்டதே, இதை தீர்த்து வைக்கிறதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை, மருத்துவமனையிலிருந்து வந்த அந்த ரிப்போர்ட் உங்களை கதிகலங்க பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு வியாதி, அதை எப்படி மேற்கொள்வது, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அற்பமான காரியங்கள் போல ஆரம்பித்து இன்றைக்கு பூதாகரமாக பெரிய ஒரு சோதனையாக உங்களுக்கு முன்னால் நிற்கலாம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் சோர்ந்து போர்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதை மாற்ற கர்த்தராலே ஆகும். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு இது லேசான காரியம், லேசான காரியம். அவர் எனக்கு உதவி செய்வார், நான் அவருடைய முகத்தையே அவரையே நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் உங்கள் மனதிலே தீர்மானம் பண்ணி பாருங்கள். பலமாக நான் ஆண்டவரை பிடித்துக் கொள்வேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். என் கண்கள் அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க போகிறது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். ஆச்சரியமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தர் அதிசயமாக உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்திலே நாம் ஒரு வசனம் வாசிக்கிறோம், தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவரை பற்றும் உத்தம இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரால் முடியும் என்று அவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரையே நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, அவரையே நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் காரியத்தை இயேசுவிடம் கொண்டு வந்து ஜெபித்து பாருங்கள். இயேசுப்பா, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய காரியம். முடிந்தால் நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் காரியங்களை அறிக்கையிடுவீர்களா? ஆண்டவரே, ஒரு இக்கட்டான நிலையிலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதிலிருந்து எப்படி வெளியே வர்ற என்று தெரியவில்லை, உன் மீது விசுவாசம் எனக்கு குறைவாக இருக்கிறது, எனக்கு விசுவாசத்தை தாரும். நான் இவ்வளவு நாளும் வேறு ஏதோ வழிகளிலே நான் முயற்சி செய்தேன் ஆண்டவரே, அந்த வழிகளில் எல்லாம் நான் வெற்றி அடையவில்லை. இன்றைக்கு உண்மை மாத்திரம் பற்றி கொள்ள என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையே நோக்க என்னுடைய கண்கள் உண்மையே பார்க்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். ஆச்சரியமும் அதிசயமாக அவர் உதவி செய்வார். தெய்வ பிரசன்னம் இறங்குகிறது. இப்பொழுது தெய்வ கிருபை உங்கள் மேல் இறங்குகிறது. உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். கண்ணீரோடு நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது. இன்னும் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடு ஏசப்பா. இருதயம் நொறுங்குண்டவர்களாக கண்ணீரோடு இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரங்களை நீர் வையும் ஆண்டவரே. நான் உனக்கு போதும் என்று சொல்லப்பா. நீர் போதுமானவர், நீர் போதுமானவர் ஏசப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், நீரே உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடியும் ஏசப்பா. ஆச்சரியமான பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை அவர்கள் கண்கள் காணட்டும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும்
எசப்பாமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்கிறீர் என்று விசுவாசித்து எங்கள் காரியங்களில் எல்லாம் நன்மையான மாறுதல்களை நாங்கள் காணப்போகிறோம் என்று விசுவாசித்துமே ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதியும் கனம் மகிமை உமக்குண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.